கார்த்திகை தீபம் சீரியல்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். காளிமா சிவனாண்டி 3 பேருமா வந்து திட்டம் போடுறாங்க. பரமேஸ்வரி கிழவியோட பேத்திங்க 4 பேரும் டீ மிதிக்கும் போது அவங்க அப்படியே பொசுங்கிடணும். அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா கும்பாபிஷேகம் இவங்க நிலை தானே தடைப்பட்டு போச்சு. கும்பாபிஷேகம் நடக்கிறதுனால தான் சாமி கோபத்துக்கு ஆளாகி சாமி குத்தம் ஆயிடுச்சுன்னு எல்லாரும் பொருளையை கிளப்பி விட்டுறலாங்கிறாங்க காளிமா. இப்படி ஒரு பொருளை கிளப்பி விட்டுட்டா முட்டாள் ஜனங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொன்னோம்னா கண்டிப்பாக ஊர் மக்களும் நம்பிக்குவாங்கங்கிறாங்க காளிமா. எல்லாம் சரிதான், ஆனால் அந்த டிரைவர் பையில சமாளிக்கிறது எப்படிங்கிறாங்க சிவனாண்டி. சித்தி, அவனை மீறி அந்த 3 பொண்ணுங்க மேலே கை வைக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அவங்கிட்ட மோதின அனுபவம் எனக்கு நிறைய இருக்கு சித்தி. என்னதான் நம்ம திட்டம் போட்டாலும் கடைசி நேரத்தில் ஏதாவது ஒன்று பண்ணி அதை உடைச்சிட்றான். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அவன் பருப்பெல்லாம் என்கிட்ட வேலையாகாது. அவன் கோயிலில் இருந்தால் தானே இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலையை செய்வான். அவனை இங்கேருந்து எப்படியாவது நான் வெளியே அனுப்பிடுறேன் பாரு. நம்ம திட்டத்தை சரியாக நடத்திடலான்னு காளியமாக சொல்லும்போது அப்போ முத்துவேல் சொல்கிறாங்க, இந்த பாரு அவனே, நம்ம திட்டத்தை சரியாக பண்ணிடலாம், நீ ஒன்றும் கவலைப்படாத. நம்ம செஞ்சுருக்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவன் இப்போவே கோயிலை விட்டு வெளியில் ஓடிடுவான். அதுக்கப்புறம் நம்ம திட்டம் போட்டபடி எல்லாம் நடக்கும், நீ ஒன்றும் கவலைப்படாதப்பாங்கிறாங்க முத்துவேல். சிவனாண்டி, இனி நீ தாமதிக்க வேண்டாம், நீ போய் கோயிந்தனை கூட்டிகிட்டு நம்ம இடத்துக்கு வந்துடு, நான் அவனோட நம்பரை உனக்கு அனுப்பி வைக்கிறேங்கிறாங்க. சிவனாண்டி சரின்ட்டு போகிறாரு. சாமுண்டீஸ்வரி சந்திரா 2 பேரும் மீட்டிங்கில் கலந்துக்கிறதுக்காக சந்திரா சாமுண்டீஸ்வரியை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. நீங்கள் யாருன்னு கேட்குறாங்க. கேசவன் அனுப்பி வச்சாரு, எங்களுக்கும் இந்த மீட்டிங்கில் கலந்துக்கிறதுக்கு பங்கு இருந்தாலுமா சரி உள்ள வாங்கன்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே இருக்கிற எல்லாத்துக்கிட்டையும் அறிமுகமாகறாங்க. அங்கே பார்க்கும்போது அருண் உட்காந்துருக்கிறத பார்த்ததும் சந்திரா சாமுண்டீஸ்வரி அருணை பார்த்துட்டு, என்னது இவன் இங்கே இருக்கானே, இவனை பார்க்கும்போது எனக்கு எரிச்சலாக இருக்குங்கிறாங்க. ஆமாக்கா, அவனும் ஒரு பிஸ்னஸ்மேன் தானே, அதனால் மீட்டிங்கில் கலந்துக்க வந்திருப்பானா இருக்குங்கிறாங்க சந்திரா. அருண் வெளியில் வந்து உடனே கார்த்திக்கு ஃபோன் பண்ணி இந்த தகவலை சொல்லிடுறாங்க. அத்தையும் சாமுண்டீஸ்வரி சந்திரா 2 பேரும் வந்திருக்காங்கங்கிறாங்க. அப்படியே அவங்க 2 பேரும் அங்கே எதுக்கு வந்தாங்க, எதிர்பார்க்கவே இல்லைங்கிறாங்க கார்த்தி. ஆமாம் கார்த்தி, நானும் எதிர்பார்க்கல, ஆனால் அவங்க 2 பேரும் வந்திருக்காங்க. சரி, நீ இப்படியே அங்கேருந்து வீட்டுக்கு போயிரு, வேணா மீட்டிங்கில் வேணா கலந்துக்க வேண்டாங்கிறாங்க அருண். அப்படியெல்லாம் இதை ஒதுக்க முடியாது, இது நல்ல கம்பெனி. இந்த மீட்டிங்கில் நம்ம கலந்துக்கிட்டு நம்ம நினச்சதை சாச்சோன்னா நிச்சயமாக நம்ம கம்பெனியை அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியும். இவங்களுக்காக நம்ம கேன்சல் பண்ண வேண்டாம்னு கார்த்தி சொல்கிறாங்க. ஆனால் உன்னோட பர்சனல் விஷயம் இவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா எல்லாமே வீணாக போயிடுமே, அதுக்கு தான் சொன்னேங்கிறாங்க அருண். மயில்வாகனை வந்து கார்த்திகிட்ட என்னப்பா பதட்டப்படுறேன்னு கேட்குறாங்க. ஆமாம், சின்னத்தையும் பெரியத்தையும் 2 பேர் மீட்டிங்கில் கலந்துக்கிட்டாங்கிறாங்க. அட்டக்கடவுளே, அவங்க 2 பேர்த்துக்கு இந்த விஷயம் எப்படி தெரியுங்கிறாங்க. அதான் தெரியல, ஆனால் இந்த மீட்டிங்கை மிஸ் பண்ணக்கூடாதுங்கிறாங்க கார்த்தி. கார்த்தி, அந்த போன ஒரு நிமிஷம் கூட அப்படின்னு சொல்லி மயில்வாகனும் அருணுகிட்ட சொல்கிறாங்க. இந்த மீட்டிங்கை மட்டும் நீங்கள் கேன்சல் பண்ண வேண்டாம், சின்னத்தையும் பெரியத்தையும் வெளியில் கொண்டு வரக்கு நான் பக்காவாக ஐடியா பண்ணி வச்சுருக்கேன், நீங்கள் கவலைப்படாத, மீட்டிங்கை கரெக்டாக நேரத்தில் அட்டன் பண்ணிருங்கிறாங்க மயில்வாகனம். அது எப்படிங்க முடியும்னு அருண் கேட்குறாங்க. நான் பார்த்துக்கிறேன், கவலைப்படாதீங்கிறாங்க மயில்வாகனம். மயில்வாகனத்தோட ஐடியா என்னங்கிறத அருண் கிட்ட சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு இருந்த கார்த்தி, எங்க இதெல்லாம் வேண்டாங்க, நல்லாவே இல்லை, இது தப்பு அப்படிங்கிறாங்க. அட காமனரு சகல, நீ வேணா நல்லவனா இரு, நான் நல்லவன் கிடையாதுங்கிறாங்க மயில்வாகனம். நீ மீட்டிங்கில் கலந்துக்கணும்னா நம்ம இப்படி தான்ப்பா பண்ணணும், சாதாரண விஷயம் விடப்பா அப்படின்னு சொல்லிட்டு மயில்வாகனம் கார்த்தி அங்கிருந்து போகிறாங்க. இங்கே அருண் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. எல்லாத்துக்கும் டீ வருது. அப்போ டிஸ்பேப்பரையும் வச்சுருக்காங்க. அருண் சாமுண்டீஸ்வரி அந்த டிஸ்பேப்பரை எடுப்பாங்களான்னு காத்துட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் ஆகியும் எடுக்கவே இல்லை. உடனே வெளியில் வந்து நம்ம மயில்வாகனத்துக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அட என்னப்பா இது, நீ சொன்ன ஐடியாவை நானும் தான் செஞ்சு பார்த்தேன், ஆனால் அத்தை டிஸ்பேப்பரை எடுக்கிற மாதிரியே தெரியலையே அப்படின்னு சொல்லவும், அட சும்மா இருப்பா, லேடிஸ்க்கு முன்னாடி டிஸ்பேப்பரை வச்சா நிச்சயமாக அதை எடுத்து அவங்க முகத்தை துடைப்பாங்க பாரு, அவங்களுக்கு கண்டிப்பாக அரிப்பு எடுக்கும், கொஞ்சம் அங்கேயே பொறுமையாக இருந்து என்ன நடக்குதுன்னு வேடிக்கையை பாருங்கிறாங்க மயில்வாகனம். அருண் சரின்னு சொல்லி மறுபடியும் வந்து உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. சாமுண்டீஸ்வரி அந்த டிஸ்பேப்பரை எடுத்து முகத்தில் துடைச்சிடுறாங்க. உடனே அரிப்பு ஏற்பட்டுருது. அப்படியே முகத்தை தொடச்சிக்கிட்டே இருக்கும்போது மீட்டிங்கில் பேசி முடிச்சுட்டு போகிறாங்க. அடுத்தது ஸ்க்ரீனில் கார்த்தி வர்றாங்க. அபிராமி குரூப்ஸ் கம்பெனி கார்த்தி இப்போ பேச போகிறாருன்னு சொல்லிட்டு இருக்கும்போது சாமுண்டீஸ்வரினால அரிப்பு தாங்க முடியல. எழுந்திரிச்சதும் வெளியில் போகிறாங்க. அக்கா இப்போ பார்த்து எங்கே போகிற, இருக்காங்கிறாங்க சந்திரா. இருடி, என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போகிறாங்க. பின்னாடியே சந்திராவும் ஓடுறாங்க. ஸ்க்ரீனில் கார்த்தியை பார்த்துட்டு சந்திரா பதட்டப்படுறாங்க. அக்கா இந்த நேரம் பார்த்து வெளியில் போயிட்டாலே, சரி போய் உடனே கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு வெளியில் ஓடி வராங்க. சாமுண்டீஸ்வரி பாத்ரூமில் இருக்காங்க. அக்கா சீக்கிரம் வாக்காங்கிறாங்க. இருடி சந்திரா, ரெஸ்ட் ரூமில் இருக்கேன்ல, வரங்கிறாங்க. அக்கா மீட்டிங் அட்டன் பண்ணல, இப்போ போய் வெளியில் வந்துட்டேங்கிறாங்க. சந்திரா அவசரப்படுத்தி சாமுண்டீஸ்வரியை வெளியில் வர வைக்கிறாங்க. சாமுண்டீஸ்வரியும் வெளியில் வந்ததும், அடியே எனக்கு என்னன்னே தெரியல, முகமெல்லாம் ஒரே அரிப்பாக இருக்குது, எப்படி அரிக்குது தெரியுமா, இன்னும் கொஞ்சம் நேரம் இரு வந்துடுறேன்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி மறுபடியும் முகத்தை கழுவ போகிறாங்க. சந்திராவும் சாமுண்டீஸ்வரியும் மீட்டிங் காலுக்கு வரதுக்கு முன்னாடியே கார்த்தி மீட்டிங்கை முடிச்சிடுறாங்க. சந்திரா சாமுண்டீஸ்வரி வந்து பார்க்கும்போது வேற ஒருத்தர் மீட்டிங்கில் இருக்காங்க. அப்போ சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்கிறாங்க, சந்திரா போக்க, இப்போ பார்த்து தான் உனக்கு கழுத்து அரிக்குதுன்னு வெளியில் போகணுமா, கடைசியாக வீடியோ காலில் பேசுனது யார் தெரியுமான்னு சந்திரா கேட்கவும், அபிராமி குரூப்ஸ் ஆஃப் த எம்டிங்கிறாங்க. ஏடி, அந்த லூஸ் பேசுறத நான் வீடியோ காலில் பார்க்கணுமா, அவன்லாம் ஒரு ஆள், அவன் வந்து மீட்டிங்கில் பேசுறது, சி ஏண்டி இப்படியெல்லாம் பேசுகிறேங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. அந்த லூஸ் பேசுறத பார்க்கறதுக்கு தான் இப்படி அவசரமாக என்னை பாத்ரூம்லேருந்து கூட்டிகிட்டு வந்தியா,
ஏண்டி இதுக்கு தான் அவசரமாக ஃப்ளைட்டில் வேற என்னங்க கூட்டிகிட்டு வந்தீங்க? கம்பெனிக்கு நம்மளுக்கு ஒர்த்தே கிடையாது. பேசணுன்னாலும் அவன் கம்பெனியை பற்றி பெருமையை பேசிகிட்டு இருக்கானுங்க. இதில் நமக்கு என்னடி இருக்குது? எதுக்கு சந்திரா இப்படி தேவையில்லாமல் பில்டப் கொடுத்து என்னையும் சேர்த்து இப்படி அலைய வைக்கிற? வா போய் சொல்லிட்டு போகலான்னு மீட்டிங் கால் போகிறாங்க. நாங்கள் கிளம்புறோம், மீட்டிங் நல்லா போயிட்டு இருக்குது, இதுக்கு எங்களுக்கு சம்மந்தமே இல்லைன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. கோயில் விசேஷத்தில் பாட்டி 3 பேர்த்துக்கும் புடவை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. எங்களுக்கு எதுக்கு பாட்டி புடவைன்னு கேட்குறாங்க ரேவதி. நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தீ மிதிக்கிற விழாவில் நீங்கள் இறங்க போகிறீங்கல்ல, அப்போ இந்த புடவை தம்மா கட்டிக்கணுங்கிறாங்க. பாட்டி மஞ்சள் புடவையே இருக்குது, மஞ்சள் புடவையை எடுத்துக்கிட்டு மங்களகரமாக தான் தீ மிதிக்கணும்னு சொல்ல வரீங்களாங்கிறாங்க ரேவதி. ஆமாம் கண்ணு, மஞ்சள் புடவை தான் ரொம்ப உகந்தது, நல்லது, இந்த கட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுக்குறாங்க பாட்டி. ஆடி மாதங்கிறதுனால மஞ்சள் புடவை ஒரே டிமாண்டு, கடையில் கிடைக்கிறதே கஷ்டமாக இருக்குதுங்கிறாங்க பாட்டி. ரேவதி, ரோஹிணி, சுவாதி 3 பேரும் மஞ்சள் புடவையை கட்டி வந்து நிற்கிறாங்க. பாட்டி பார்த்துட்டு அடே அப்பா என் கண்ணே பற்றும் போல இருக்கு, மகாலட்சுமி மாதிரி இருக்கீங்கன்னு பாராட்டுறாங்க. அங்கே ஒருத்தர் வந்து பார்க்குறாங்க, அடடா இந்த பொண்ணுங்க 3 பேரும் தீ மிதிக்கிறாங்களாங்கிறாங்க. ஆமாங்க என் பேத்திங்க தாங்கிறாங்க பாட்டி. அடே அப்பா எல்லை அம்மன் கண்டிப்பாக சக்தி வாய்ந்த சாமி, இவங்க என்ன நினச்சி தீ மிதிக்கிறாங்களோ அது கண்டிப்பாக நடக்குங்க, இப்படி உறுதியான நம்பிக்கையோடு சொல்லிட்டு போகிறாங்க. மயில்வாகனம் வந்து ரோஹிணி கிட்ட கேட்குறாங்க, இந்த தீ மிதிக்கிற விசேஷத்தை நீ கண்டிப்பாக செஞ்சுதான் ஆகணுமா? குழந்தைய பெற்றதுக்கப்புறம் கூட செய்யலாமல்ல, இப்போ இது ரொம்ப ரிஸ்கில் வாங்குறாங்க. இல்லைங்க, இந்த குழந்தை கிடைக்கணுங்கிறதுக்காக தான் ஒரு ரிஸ்க் எடுக்கிறேன், கண்டிப்பாக இந்த குழந்தைய நல்லபடியாக பெற்றெடுக்கணும்னு தான் நான் அந்த அம்மனை வேண்டிக்கிட்டு வந்திருக்கேங்கிறாங்க ரோஹிணி. இந்த குழந்தைய கையில் எடுத்து அதை எங்கள் அம்மா பார்த்து சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இந்த குழந்தையும் ஏற்றுக்கணுங்கிறதா என்னோட வேண்டுதல். நிச்சயமாக இந்த அம்மன் நம்மளை காப்பாற்றுங்க, ஏற்றுக்குவாங்க எங்கள் அம்மா, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு சொல்கிறாங்க ரோஹிணி. இனிமேல் ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும் போல தோணுதுங்கிறாங்க மயில்வாகனம். அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, பார்த்துக்கலாம் விடுங்கிறாங்க. தீ மிதிக்கிறதுக்கான ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்குது, குண்டக்குழியெல்லாம் பறிச்சிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தா மைதிலி கோயிலுக்கு போகிறக்காக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அப்பங்க பார்த்து முத்துவேல் மைதிலி கிட்ட பிரச்சனை பண்ணி மைதிலியை இழுத்துட்டு போகிறக்காக முத்துவேல் ஒரு வண்டி ஒன்று ஏற்பாடு பண்ணி அங்கே 2 ரவுடிங்களையும் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஏய் நான் ஒரு பொண்ணை வீட்டுக்குள்ளேருந்து இழுத்துட்டு வரேன், நீ வண்டியை ரெடியாக வச்சிருக்கணுங்கிறாங்க. சரிங்கன்னு நின்றுட்டு இருக்காங்க. அப்போ முத்துவேல் வேணுன்னே மைதிலி வீட்டுக்குள்ளே போய் வம்பு பண்ணிட்டு இருக்கிறாங்க. மைதிலி முத்துவேலை பார்த்ததும் அதிர்ச்சி அடைகிறாங்க. டே நீ எதுக்குடா என் வீட்டுக்குள்ளே வந்தேங்கிறாங்க. இதை பாரு, நான் ஒரு பொண்ணை பார்த்தேன்னா அடையாமல் விட மாட்டேன், நீ மட்டும்தான் என் கண்ணிலேருந்து தப்பிச்சுக்கிட்டே இருக்கேன், இன்னைக்கு நான் உன்னை விட போகிறதா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கைப்பிடிக்க மைதிலி முத்துவேல்கிட்ட முடிஞ்ச வரைக்கும் சத்தம் போட்டு போராடிட்டு இருக்காங்க. அங்கே ஜானகி அம்மா ஓடி வந்து பார்க்குறாங்க. ஐயோ இவனா அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேலை அடிக்கடின்னு அடிக்கிறாங்க. முத்துவேல் ஜானகி அம்மாவை ஒரே தள்ளிட்டு மைதிலியை பிடிச்சி தரன்னு இழுத்துக்கிட்டு போகிறாங்க. என்ன பண்ணுறதுனே தெரியாத ஜானகி வாசல் வரைக்கும் ஓடி வந்தவங்க திரும்ப ஓடி போய் ஃபோன் எடுத்து கார்த்திக்கு ஃபோன் பண்ணி இந்த தகவலை சொல்லிடுறாங்க. அப்படியா, சரி இருங்க நான் உடனே வரேன் அப்படின்னு சொல்லி கார்த்தி உடனே மைதிலி இருக்கிற இடத்துக்கு ஓடுறாங்க. சந்திரா சாமுண்டீஸ்வரி 2 பேரும் ஒரு ஹோட்டலுக்கு வந்திருக்காங்க. அப்போ சந்திரா மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, இந்த டிரைவர் பையில எது பண்ணினாலும் அவன் நம்மளுக்கு திருப்பி விட்டுறானே, அவனுக்கு சாதகமாகவே எல்லாமே அமையுதே, நம்மளால ஒன்றுமே பண்ண முடியலையேன்னு கவலையோட உட்காந்துருக்கும் போது சாமுண்டீஸ்வரி, என்ன சந்திரா என்ன யோசிக்கிறீங்கிறாங்க. இளையராஜா தான் சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே ஒரு டேபிளில் போய் சார் என்ன சாப்பிட்றீங்கன்னு கேட்குறாங்க. அவங்க ஆர்டர் பண்ணுறாங்க. என்ன ஐட்டம் இருக்குன்னு சொல்லுப்பா அப்படின்னு சொல்லும்போது வரிசையாக படிச்சுட்டு வராங்க. எவ்வளோ பெரிய லிஸ்ட்டை படிக்கிறாங்க. கடைசியில் அவங்க 2 இட்லி மட்டும் போதுங்கிறாங்க. அடப்பாவி, நம்மளுக்கு வர கஸ்டமர் எல்லாம் இப்படி லூஸ்தனமாக இருக்கானுங்களே, இதுக்கு முதல்லயே சொல்லி தொலைக்கிறேன், வயிறு சரியில்லாதவனுக்கு எதுக்கு இவ்வளோ லிஸ்ட்டு கேட்குறான். சரி நம்ம தலையெழுத்து அப்படின்னு நினச்சிக்கிட்டு இளையராஜா அவங்க கேட்டதெல்லாம் கொண்டு வந்து வச்சுட்டு அடுத்த டேபிளுக்கு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா சாமுண்டீஸ்வரியும் சந்திராவும் உட்காந்துருக்கிறது தெரியாமையே போய் லிஸ்ட்டை படிக்கிறாங்க. சாமுண்டீஸ்வரியும் சந்திராவையும் பார்த்தது இளையராஜா கிடுகிடுன்னு நடுங்க ஆரம்பிக்கிறாங்க. ஐயோ இவங்க 2 பேரும் இங்கெங்க வந்தாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே, டேய் நீ எங்கடா இங்கே, நீ சர்வரான்னு கேட்குறாங்க சந்திரா. சந்திரா கேட்டதும் இளையராஜா நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம் நான் முதல்ல இருந்தே இந்த ஹோட்டலில் சர்வராக தான் இருக்கேன், என்ன போய் உரிமையோட வாடா போடானெல்லாம் என்கிட்ட பேசுறீங்க. ஏ லூசு, நீ அந்த கிழவியோட பேரன்தான்னு கேட்குறாங்க சந்திரா. ஆமாம் கிழவியோட பேரன்தான், எங்கள் அம்மாவோட அம்மா அவங்க எனக்கு பாட்டி முறை தான், அவங்களோட பேரன்தான் நானுங்கிறாங்க. வந்ததுலேருந்தே ராங்கா பேசி என்னை கன்ஃபியூஸ் பண்ணுறீங்க, வந்து நீங்கள் தெளிவாக பேசுகிறதா இருந்தால் என்கிட்ட பேசுங்கன்னு சொல்லி சமாளிக்கிறாங்க இளையராஜா. டே என்கிட்ட போய் சொல்லி மாற்றி மாற்றி பேசாத, எனக்கு கன்ஃபியூஸ் பண்ணாத, ஒழுங்காக உண்மையை சொல்லு, நீ அந்த கிழவியோட பேரன்தான்னு கேட்குறாங்க சந்திரா. என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது, உண்மையை சொல்லு அப்படின்னு சந்திரா கேட்கும்போது, இதை பாருங்க உங்களை பார்த்தா மென்டல் ஆஸ்பத்திரியிலேருந்து வந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க, என்கிட்ட உண்மையை சொல்லுன்னு கேட்டு என்ன கன்ஃபியூஸ் பண்றீங்க. நீங்க 2 பேரும் இட்லி சாப்பிட வந்தீங்களா இல்ல என்ன இன்டர்வியூ எடுக்க வந்தீங்களா? சாப்பிட்ற வேலையை பாருங்கங்கிறாங்க இளையராஜா. டே என்கிட்ட கையும் களவுமா மாட்டிக்கிட்டேன்னு சொல்லி தப்பிக்க பார்க்குறியப்போ, நடிக்காத உண்மையை சொல்லுங்கிறாங்க. அடடா அந்த விஷயம் தெரிஞ்சு போச்சா, நான் அப்பப்போ சின்ன சின்ன கேரக்டர்லாம் நடிப்பேங்கிறாங்க. ஆமாண்டா அப்படி நடிக்கிறதுக்காக தானே ராஜா சேதுபதியோட பேரன்னு சொல்லி எங்கள் ஊருக்கு வந்து நீ நடிச்சு இல்லைன்னு கேட்குறாங்க சந்திரா. ஒரு வகையில் என்னமோ உண்மைதான், நான் ஒரு படத்தில் ராஜா சேதுபதியோட பேரனை தான் நடித்தேன், ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இங்கே சர்வரா தாங்க இருக்கு. அதுவும் தவிர இங்கே 2 ராஜா சேதுபதி இருக்காங்க, அதில் நீங்கள் எந்த ராஜா சேதுபதியை சொல்கிறீங்க, எனக்கு விளக்கமாக சொல்லுங்கன்னு இளையராஜா கேட்குறாங்க. இதை பார்த்த சந்திரா, இங்கே பாருக்கா நம்ம கிட்ட மாட்டிக்கிட்டோங்கிறக்காக எப்படியெல்லாம் நடிக்கிறான் பாரு, இதை நம்பாதிக்காங்கிறாங்க சந்திரா. ஆமாம்மா நீங்கள் சொல்கிற மாதிரி நான் நல்லா நடிக்கிறதா தான் டைரக்டரும் சொன்னார்,
எப்படியோ நான் நல்லா நடிச்சு சூப்பர் ஸ்டார் ஆயிருவேன். அது வேற விஷயம். நீங்களும் என்ன பாராட்டுனதுக்கு ரொம்ப நன்றி. ஆனா நான் இந்த ஹோட்டல்ல 2 வருஷமா சர்வர் வேலை தான் பார்த்துட்டு இருக்கேன். இருங்க உங்களுக்கு நிரூபிக்கிறேன்னு சொல்லிட்டு மேனேஜரை கூப்பிட்டு பேச்ச மாத்தி விடுறாங்க. அதுக்கப்புறம் மேனேஜர் இவன் 2 வருஷமா வேலை பார்க்குறான். இவன் நீங்க நினைக்கிற மாதிரி பையன் கிடையாது மேடம். ரொம்ப நல்ல பையன்னு பாராட்டுறாங்க. அப்ப அட எப்படியோ மேனேஜரே வந்து சொல்லிட்டாரு. சார் போதும் சார் நீங்க போய் உங்க இடத்துல உட்காந்துக்கோங்கன்னு சொல்றாங்க இளையராஜா. சந்திரா தலையை பிடிச்சுக்கிட்டு எனக்கு தலையை பிச்சுக்கணும் போல இருக்கு. எனக்கு ஒரே கன்ஃபியூஷா இருக்குங்கிறாங்க. சந்திராவை ஒரு மாதிரியா பாக்குறாங்க. சாமுண்டீஸ்வரி இளையராஜாவை சந்தேகமா பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப இளையராஜா எப்படியாவது இவங்க 2 பேர்த்தோட பேச்சை மாத்தணுமே நினைச்சிட்டு இங்க பாருங்க என்னை நல்லா நடிக்கிறதா வேற சொல்லியிருக்கீங்க. நீங்க 2 பேரும் இங்க இருந்து சாப்பிட்டு தான் போகணும். உங்களுக்கு என்ன ஸ்பெஷல் ஐட்டம் வேணும்னு சொல்லுங்க. நான் நல்லா தான் எடுத்துட்டு வந்து கொடுக்குறேங்கிறாங்க. அக்கா இவன் முட்டாளாக்க பாக்குறான்னு சந்திரா சொல்றாங்க. இங்க பாரு சந்திரா எனக்கு ரொம்ப பசிக்குது. ஒழுங்கா சாப்பிட்டு கிளம்பலாங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. அக்கா கிட்ட என்னால எதையுமே நம்ப வைக்க முடியலையேன்னு அவங்க தலையை பிச்சிட்டு இருக்காங்க. இங்க கோயில்ல பார்த்தா குண்டம் இறங்குறதுக்காக எல்லாம் ரெடியா தயார் பண்ணிட்டு இருக்காங்க. காளியம்மா சிவனாண்டி இவங்க எல்லாரும் ஏற்பாடு பண்ண அந்த கோயிண்டு வராரு. அவர் தான் மஞ்சள் தண்ணியில வெற்றூல கலக்கி வைக்கிறாங்க. விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. தெரியாம பாத்துக்க வேண்டியது உன்னோட பொறுப்புன்னு காளியம்மா சொல்லவும் கோயிண்டு எல்லாம் நான் பாத்துக்கிறேன் விடுங்கம்மா. இதை பாக்குறதுக்கு மஞ்சள் தண்ணி மாதிரி இருக்கும். ஆனா இதுல பெட்ரோல் கலந்துருக்கு. இதை ஊத்துனாங்கன்னா அதுக்கப்புறம் குண்டத்துல இறங்கும் போது குபேர்னு தீ பிடிச்சிடும். அப்படியே கருகி செத்துருவாங்க. நீங்க நினைச்சதை விட நல்லதாவே நடக்கும் பாருங்க. எல்லாரும் கண்ணு முன்னாடியும் அந்த பேத்திங்க 3 பேரும் பொசுங்கி சாகிறத எல்லாரும் பார்க்கத்தான் போறாங்கங்கிறாங்க. இதை கேட்டுட்டு இருந்த காளியம்மா அப்படியே கள்ளத்தனமா சிரிக்கிறாங்க. அதைத்தானே நானும் எதிர்பார்த்தேங்கிறாங்க சிவனாண்டி. ஆமாம்மா இவங்கள நேரடியாக நம்மளால மோதி ஜெயிக்கவே முடியல. இப்படிதான் நம்ம ஏதாவது தந்திரமான வழியில போய் தான் அவங்க குடும்பத்தையே அழிக்கணுங்கிறாங்க சிவனாண்டி. காளியம்மானாவே ஊருக்குள்ள ஒரு மரியாதை இருக்கும். ஆனா இந்த ஊர்ல ரொம்பவே அந்த கிழவியை அவமரியாதைப்படுத்திட்டா. எனக்குன்னு ஒரு மரியாதை இல்லையில. இன்னும் கொஞ்ச நேரத்துல மட்டும் அந்த கிழவியோட நிலைமை என்ன ஆக போகுது பாருங்கிறாங்க காளியம்மா. போய் அந்த வெறும்பயல்கிட்ட என்ன அந்த கிழவி மன்னிப்பு கேட்க வச்சுட்டால அதுக்கான தண்டனையை நான் கொடுத்தே தீருவேன்னு சொல்லிட்டு இருக்காங்க காளியம்மா. ஆமா சித்தி அது மட்டும் இல்ல ஊருக்குள்ள இந்த கிழவி எப்ப பார்த்தாலும் தனக்குத்தான் உரிமை இருக்குன்னு ரொம்ப பெருமையா பேசிட்டு இருக்கா. இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு முடிவு கட்டியே ஆகணும். அந்த டிரைவர் பையன் மட்டும் இல்லாம இருந்திருந்தா எல்லாம் நல்லா நடக்குங்கிறாங்க. அங்க விருமன் வந்து சொல்றாங்க நல்ல நேரம் சாமுண்டீஸ்வரி சந்திரா எல்லாரும் ஏதோ பிசினஸ் விஷயமா வெளியூர் போயிருக்காங்க. அவங்க எல்லாம் வரதுக்கு இன்னும் 4 நாள் ஆகும். இந்த டிரைவர் பையனுக்கு ஏதாவது ஒரு ஆப்பு வச்சுட்டோம்னா நம்ம நினைச்சதெல்லாம் நடக்குங்கிறாங்க. நீ விடு மகனே அவனை நான் பாத்துக்கிறேன் அப்படி சொல்லித்தான் இப்ப முத்துவேல் மைதிலியை நேரடியா போய் கடத்திக்கிட்டு போறாங்க. நிச்சயமா இந்த மைதிலியை காப்பாத்துறதுக்கு அந்த டிரைவர் பையன் வருவான். வந்ததுக்கு அப்புறம் அவனை நாம நினைச்ச மாதிரி கட்டி போட்டு வச்சிட வேண்டியதான்னு ஐடியா பண்ணியிருக்காங்க. ரேவதி ரோகிணி சுவாதி 3 பேரும் சந்தோஷமா இருக்கிறத பார்த்து பாட்டி வந்து சொல்றாங்க இப்பதான் நம்ம வீட்டுக்கு கலையே வந்திருக்கு. வந்ததுக்கு அப்புறம் வீடே எவ்வளவு கலகலப்பா இருக்கு பாருங்கிறாங்க பாட்டி. ஆமாம்மா அப்ப இருந்த சந்தோஷம் தான் இப்ப இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ராஜராஜன். ஆமாப்பா தீபா அபிராமி இவங்கெல்லாம் வந்தபோது இருந்த கலகலப்பு இப்ப திரும்ப வந்திருக்கு நமக்கு. மயில் வாகனம் சந்திராவையும் சாமுண்டீஸ்வரியும் ஏமாத்தினதை நினைச்சு தன்னைத்தானே சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்ப ரோகிணி கேக்குறாங்க என்னங்க என்னாச்சு ஏன் இப்படி தனியா சிரிக்கிறீங்கன்னு கேட்கவும் அது ஒரு மேட்டர் உனக்கு தெரியாது ரோகிணி அதை நீங்க தெரிஞ்சுக்கவும் வேண்டாம்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. பாட்டி காளிமாவை பத்தி பேசுறாங்க. இந்த காளிமா என்ன பேச்சு பேசுறா. அசலூர்காரி நம்ம ஊர்க்காரங்களை கை நீட்டுறதா அதை விடுவேனா. அதுவும் அவர் எவ்வளவு வயசுல பெரியவர் கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம அடிச்சுட்டா பாரு. நான் இருக்கும்போது நடக்க விட்டுருவேனான்னு பாட்டி சொல்லிட்டு இருக்கும்போது ஆமா பாட்டி காளிமாவையே அவர்கிட்ட மன்னிப்பு கேட்க வச்சுட்டீங்கல்ல. பாட்டினா பாட்டி தானுங்கிறாங்க மயில்வாகனம். ஆமா என் கண்ணு முன்னாடி நடக்கிற அநியாயத்தை நான் கேட்காம விட்டுருவேனா என்ன அப்படின்னு சொல்லி அங்க இருந்து எல்லாரும் சந்தோஷமா பேசி சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. என்ன சாமுண்டீஸ்வரி தான் என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறா. இன்னும் கொஞ்ச நாளையில அவளும் புரிஞ்சுக்கிட்டு குடும்பம் சந்தோஷமா இருந்தா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது ஆமா பாட்டி இன்னும் 2-3 நாளையில வெளியூர் போனவங்க 2 பேரும் வந்துருவாங்க. கூடவே சின்னத்தை இருக்காங்க பாருங்க. அவங்க அத்தை அமைதியா இருந்தா கூட இவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. இவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆப்பு வைக்கணுங்கிறாங்க மயில்வாகனம். அதெல்லாம் காலத்துல நடக்க வேண்டியது நல்லபடியா நடக்கும். கண்டிப்பா சாமுண்டீஸ்வரியும் புரிஞ்சுக்கிட்டு வருவா பாருங்கிறாங்க பாட்டி. சரி சரி பேசுனதெல்லாம் போதும். நாளைக்கு காலையில நேரமே குண்டம் இறங்கணும். போய் நல்லா தூங்க போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. மயில்வாகனம் போய் படுக்கிறாங்க. அப்பவும் தூக்கம் வராம தவிச்சிட்டு இருக்காங்க. அப்ப கார்த்தி கேட்கறாங்க என்னாச்சு உங்களுக்கு ஏன் தூக்கம் வரலையாங்கிறாங்க. இல்லப்பா இந்த காளிமா நமக்கு ஏதாவது இடைஞ்சல் கொடுப்பாங்களோன்னு எனக்கு சந்தேகமாவே இருக்குதுங்கிறாங்க மயில்வாகனம். நம்ம குடும்பத்தை பழிவாங்கறதுக்கு ஏதாவது திட்டம் போட்டிருப்பாளோன்னு எனக்கு சந்தேகமாவே இருக்குதுங்கிறாங்க மயில்வாகனம். இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த ராஜராஜன் மாப்பிள்ள அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்காது. நம்ம கார்த்தி மாப்பிள்ளை இருக்கும்போது நீங்கள் பயப்படுறீங்க. ஆனால் நீங்கள் ரொம்ப பொறுப்பாக வந்ததை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்கிறாங்க ராஜராஜன். மாமா நான் ஆரம்பத்துலேருந்து பொறுப்பு தான் உங்களுக்கு தான் தெரியாமல் போச்சா முடியா பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டு ராஜராஜன் சிரிக்கிறாங்க. மைதிலியை கடத்திக்கிட்டு போய் கார்த்தியை வரவழைச்சாங்க. நாம நினைச்ச மாதிரி இவன் வந்துட்டான். இவனை ஒரு வீட்டுக்குள்ள போட்டு கட்டி போட்டு தீய வச்சு கொளுத்திட வேண்டியதான். சாமுண்டீஸ்வரியோட பொண்ணுங்க 3 பேரும் தீக்குழியில இறங்கி பொசுங்கட்டும். இவனை இந்த வீட்டுக்குள்ளேயே வச்சு கொளுத்திடலாம் அப்படின்னு முத்துவேல் முடிவு பண்ணிட்டாரு. கார்த்தியை கட்டி போடுற மாதிரி போடுறாங்க. அப்போ கார்த்திகிட்ட எல்லா உண்மையும் வளர்றாங்க முத்துவேலு. டேய் ஏனைய யாருன்னு நினைச்ச சாமுண்டீஸ்வரியோட அம்மாவை கொன்னதே நான் தான். இப்ப என்கிட்ட நீயும் சிக்கிட்ட. சாமுண்டீஸ்வரியோட பொண்ணுங்களை கொல்ல போறதும் நான் தான் சொன்னதுக்கு அப்புறம் தெரிஞ்ச கார்த்தி சும்மா இருப்பாரா. என்ன நடக்குதுன்னு